கடந்த 2022ஆம் ஆண்டு 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்தி உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்ச நம்ம தமிழ்நாடு அரசு விளையாட்டு துறையில இன்னும் ஒரு மைல்கல்ல எட்ட இருக்கு. என்னதான் கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கின்னு இந்தியால பாப்புலர் ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசு செஸ் மாதிரியான போட்டிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருது. அந்த வரிசையில அலைச்சறுக்கு போட்டின்னு சொல்லக்கூடிய சர்ஃபிங் போட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்து வருது. இந்தியாவில சர்ஃபிங் போட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தமிழ்நாடு தான் ஹெட் குவார்டரே. இந்திய சர்ஃபிங் அணியில இருக்கிற 12 வீரர்கள்ல 8 பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இந்த சூழல்ல வர ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை மகாபலிபுரத்துல ASF ஏசியன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்த போறதா ஏசியன் சர்ஃபிங் ஃபெடரேஷன் அறிவிச்சிருக்கு. 4 பிரிவுகளா நடக்க போற இந்த சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியில 20 ஆசிய நாடுகளை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. ஓபன் மென், ஓபன் உமன், அண்டர்-18 பாய்ஸ், அண்டர்-18 கேர்ள்ஸ்னு 4 பிரிவா நடக்க இருக்கிற இந்த போட்டியில தங்கம், வெள்ளி, வெண்கலம் மற்றும் செம்பு பதக்கங்கள் மட்டும் இல்லாம 2026 ஆசிய விளையாட்டு போட்டிக்கான தகுதியை பெறவும் கை கொடுக்க இருக்கு. கூடவே இதுல பதக்கம் வெல்லும் ஆண் பெண் சாம்பியன்களுக்கு சர்ஃப் சிட்டி, எல் சால்வடார் ALAS குளோபல் ஃபைனல்ஸ் போட்டிக்கும் நேரடி தகுதி பெற இருக்காங்க. இந்த ஏசியன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியை ஏசியன் சர்ஃபிங் ஃபெடரேஷன் அமைப்போட இணைஞ்சு தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத் துறையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் நடத்த இருக்கு. இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தெற்கின் குரல் சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க.